இன்றைக்கி பெரும்பாலான பிரசவங்கள் சிசேரியனாக இருக்குது. அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தை பிறக்குது. அதனால் அதுக்கு நேரம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு ஜோசியர்கிட்ட வர்றாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது இயற்கையாக பிறந்தால் தான் அந்த ஜாதகத்துக்கு பலன். நம்ம செயற்கையாக ஒரு நேரத்தை கணித்து அந்த நேரத்தில் குழந்தையை பிறக்க வைக்கிறதுங்கிறது சரியல்ல. அதுக்கு அந்த ஜாதகம் பேசாது, பலன் கிடைக்காது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த குழந்தை பிறப்புங்கிறதுக்கு ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு மாதிரி. கிரேதா யுகத்தில் ஆதான காலமே ஒரு குழந்தையினுடைய பிறப்பு லக்னமாக வைப்பாங்க, பிறப்பு நேரமாக எடுத்துக்குவாங்க. ஆதான காலம் அப்படின்னா கர்ப்பாதானம், எப்போ கணவன் மனைவி சேர்றாங்களோ அந்த நேரத்தை பிறப்பு நேரமாக எடுத்துக்குவாங்க. அடுத்தது திரேதா யுகத்தில் கருத்திருச்ச நேரமே லக்னம், அதுதான் குழந்தை பிறப்பு நேரம்னு சொல்லுவாங்க. துவாபர யுகத்தில் சிரோதய லக்னம்னு சொல்லுவாங்க. அதாவது தாயினுடைய வயிற்றுலேருந்து எப்போ அந்த குழந்தை தலை வெளியில் வருதோ அந்த நேரம் சிரோதய லக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கலியுகத்தில் பூவோதய லக்னம்னு சொல்கிறது. எப்போ குழந்தை பூமிக்கு முழுசாக வருதோ, பூமி காற்றை எப்போ சுவாசிக்குதோ அதுதான் குழந்தையினுடைய பிறப்பு நேரம். ஃபஸ்ட்டு க்ரை ஆஃப் த சைல்டு, அதுதான் அந்த குழந்தையினுடைய பிறப்பு. ஃபஸ்ட்டு க்ரை அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா, தாயையும் குழந்தையும் எப்போ பிரிக்கிறாங்களோ அதுதான் அந்த குழந்தை தனியாக சுவாசிக்கும். தனியாக எப்போ சுவாசிக்குதோ அப்போ தான் அழுக ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஃபஸ்ட்டு க்ரை ஆஃப் த சைல்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் முதல் அழுகை தான் அந்த குழந்தையினுடைய பிறப்பு நேரம்